ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் நித்யா. தமிழ்நாட்டில் உள்ள தாராபுரத்தில் மயான ஊழியருக்கு நடந்த அதிபயங்கர திகில் சம்பவங்களை தாங்க பார்க்க போகிறோம். இந்த அமானுஷ்ய திகில் சம்பவம் இவருக்கு நடந்ததான்னா ஆமாங்க, 2010 வருடம் தாராபுரத்தில் உள்ள ஒரு சுடுகாட்டில் வேலை பார்க்குற ஊழியருக்கு நடந்த சம்பவம் தாங்க இந்த சம்பவம். இந்த அமானுஷ்ய சம்பவத்தில் சொல்லப்படும் வெட்டியானின் பெயர் அழகிரிங்க. இவர் தாராபுரத்தில் ஒரு பகுதியில் தாங்க சுடுகாட்டில் வேலை பார்க்குறாரு. இந்த அழகிரிக்கு 2010 வருடம் 35 வயது இருக்குங்க. இவர் மனைவிக்கும் இவர் வயது தாங்க. இவர்களுக்கு குழந்தை லேட்டாக தான் பிறந்தது. குழந்தைக்கு வயது 1 இருக்குங்க. இவரை பொறுத்தளவு காலை 6 மணிக்கு வீட்டிலிருந்து அந்த மயானத்துக்கு போயிடுவார். அதே மாதிரி திரும்ப வீட்டுக்கு வருவது நள்ளிரவு 11 மணி கூட ஆகுங்க. சில நேரங்களில் இரவு 11 மணி வரை அவருக்கு வேலைகள் இருந்திருக்குங்க. அதனால வீட்டுக்கு லேட்டாக கூட வந்திருக்கிறாரு. இந்த அழகிரி மயானத்தில் உள்ள ஒரு அறையில் மதியம் சாப்பிட்டு தூங்குவது வழக்கம். அந்த அறை 10க்கு 10 இருக்குங்க. அப்படி தூங்கும்போது மாலை 6 மணிக்கு ஒரு சடலத்தை எடுத்துட்டு வர்றாங்க. அப்படி அந்த மயானத்துக்கு கொண்டு வரப்பட்ட சடலம் 45 வயது தக்க ஒரு பெண்மணியின் சடலம்ங்க. ஹார்ட் அட்டாக் வந்த பெண்மணியை கொண்டு வந்து அடக்கம் பண்ண எடுத்துட்டு வர்றாங்க. இதை பார்த்த அழகிரி இந்த சடலத்தை வாங்கி நல்லடக்கம் பண்ணுவதில் ஈடுபட்டு இருக்காரு. அழகிரி அந்த பெண்ணின் உறவினர்கிட்ட இந்த அம்மாக்கு மகள் இருக்காங்களான்னு கேட்குறாங்க. அதற்கு உறவினர்களோ, இவளுக்கு ஒரே ஒரு பையன்தான், அவரும் துபாயில் இருக்காரு, அவர் வர 2-3 நாள் ஆகும், அதான் நாங்களே நல்லடக்கம் பண்ணலான்னு பண்ணுறோம்னு சொல்கிறாங்க உறவினர்கள். இவரும் அந்த பெண்மணிக்கு நிறைய உறவினர்கள் வந்திருக்காங்கன்னு நல்லடக்கம் பண்ணி முடிச்சிடுறாரு. அந்த நல்லடக்கம் பண்ண பெண்ணின் பெயர் அமுதா. அவங்கள பற்றி சொல்லணும்னா கணவன் இல்லாத பெண்மணிங்க. 45 வயது இருக்கக்கூடிய அமுதாவிற்கு ஒரு 25 வயது இருக்கக்கூடிய மகன் ஒருத்தர் இருக்காருங்க. ஆனால் அவர் துபாயில் வேலை பார்க்குறாரு. அவருடைய பெயர் அறிவுங்க. அறிவு அதிகமாகலாம் படிக்கலைங்க. பில்டிங்கில் சென்ட்ரிங் வேலை தாங்க பார்க்குறாரு. ரொம்ப கஷ்டமான வேலை தான் செய்கிறாருங்க. மாதம் தன்னோட அம்மாவுக்கு தேவைக்கேற்ப பணங்களும் அனுப்பி வருவாருங்க. அதே மாதிரி இறந்து போன பெண்ணிற்கு சுத்தமாகவே படிப்பறிவு இல்லைங்க. தன்னோட மகன் அனுப்பக்கூடிய பணங்களை சொந்தக்காரங்க மூலமாக எடுத்து தன்னோட செலவுகளை பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த நிலையில்தான் அமுதா என்ற பெண்மணி ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தும் போயிட்டாங்க. தன்னோட அம்மா இறந்து போன நிகழ்வை சொன்னதும் அறிவு பயங்கரமாக கதறி அழுவுறாரு. தனக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான், எப்படியாவது தன்னோட அம்மா முகத்தை பார்க்கணுன்னு அவர் வேலை செய்யக்கூடிய இடத்துக்கு விடுமுறை கேட்டு போகிறாரு. ஆனால் அந்த கம்பெனி இவரை திரும்பி இந்தியாவுக்கு அனுப்பக்கூடிய எந்தவித ஏற்பாடும் எடுக்கலைங்க. கடைசியாக ஒரு வழியாக போராடி இந்தியாவை நோக்கி கிளம்பி வர்றாரு அறிவு. ஆனால் அவர் வர 2-3 நாட்கள் ஆகுங்க. அதுவரை இந்த பெண்மணியின் சடலத்தை வைக்க முடியாதுன்னு தான் அறிவின் உறவினர்கள் அடக்கம் செஞ்சுருக்கிறாங்க. அமுதாவின் அடக்கம் செய்து 3 நாட்கள் கழித்து அழகிரி அவருக்கு மயானத்தில் இருக்கக்கூடிய அறையில் உட்கார்ந்து எதையோ யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அந்த நேரம் மாலை தோராயமாக ஒரு 6 மணி இருக்குங்க. அந்த மயானத்தின் கேட் இருக்கக்கூடிய வழியில் ஒரு 25 வயது தக்க வாலிபர் அழுதுகிட்டே ஓடி வராரு. அவருக்கு பின்னாடியே இன்னொரு வாலிபரும் வராருங்க. அவர் வேற யாரும் கிடையாது, 3 நாட்களுக்கு முன் அடக்கம் செய்த அமுதா என்கிற பெண்ணின் மகன் தாங்க. துபாயில் இருந்து வந்ததும் வீட்டுக்கு கூட போகாமல் மயானத்தில் அடக்கம் செய்த தன்னோட அம்மாவை பார்க்க ஓடி வந்திருக்கிறாருங்க. கடைசியாக என்னோட அம்மாவை பார்க்க முடியலையே, என்னோட அம்மாவின் சமாதியை பார்க்க வந்திருக்கேனேன்னு தலையில் அடிச்சுட்டு சொல்லி அழுகுறாருங்க. கூட ஒரு நபர் வந்தார்ல, அவர் தான் அறிவின் அம்மாவோட சமாதியை அடையாளம் காட்ட வந்த நபர். இதெல்லாம் அழகிரி பார்த்துட்டு அறிவின் பக்கத்தில் போகிறாருங்க. அப்படி போன அழகிரி அமுதாவின் பையனை பார்த்து ஆறுதலாக 4 வார்த்தைகளை சொல்கிறாருங்க. அம்மாவுக்கு நீ இல்லாத ஒன்று தான் குறை, மற்றபடி உங்கள் உறவினர்கள் எல்லாரும் நல்லபடியாக தான் அடக்கம் பண்ணாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு அழகிரி. அதுக்கு பின்பு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் தன்னோட அம்மாவை நினச்சி சமாதியில் கதறி அழுகுறாருங்க அறிவு. கூட வந்த நபர் கையில் இருக்க பையிலிருந்து ஒரு பொருள் எடுக்கிறாருங்க. அது என்ன பொருள்னு பார்த்தா அறிவு அவரின் அம்மாவிற்கு ஒரு பட்டுப்புடவை வாங்கிட்டு வந்திருக்கிறாருங்க. அந்த புடவை ஒரு 4000 மதிப்பு இருக்குங்க. அந்த பட்டுப்புடவையை எடுத்து அவர் அம்மா சமாதியில் வைத்து விட்டு அழுதுட்டே கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. பொதுவாக யாரை அடக்கம் செய்தாலும் அவர்கள் ஆசைப்பட்ட பொருட்களை சமாதியின் மேல் வைத்து வணங்குவது வழக்கம். ஆண்களாக இருந்தால் சரக்கு, பீடி, சட்டைகள், வேஷ்டிகள் இந்த மாதிரி வைப்பாங்க. பெண்கள்னா வளையல், புடவை, பூ, பொட்டுன்னு இந்த மாதிரி வைப்பாங்க. இது வழக்கம். இதை ஏன் வைக்கிறாங்கன்னா இறந்தவர்கள் இதை தனக்குன்னு எடுத்துப்பாங்கன்னு ஐதீகம். இதை இப்போ வரையும் நம்பிக்கையில் இருக்குங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய பொருட்களை வெட்டியான் அழகிரி தன்னோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவது வழக்கமுங்க. இவருக்கு இதெல்லாம் வழக்கம்தாங்க. இதை இவங்க பெரிதாக எடுக்க மாட்டாங்க. நான் தான் பயப்படுவோம், சங்கடப்படுவோம். அழகிரி புடவையை ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கே, இதை எடுத்துகிட்டு போய் தன்னோட மனைவிக்கு கொடுப்போம்னு ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய தன்னோட வீட்டுக்கு போகிறாருங்க.
இவரின் வீட்டின் அமைப்பு பற்றி சொல்லணும்னா 10க்கு 10 குடிசையில் தாங்க இவரின் மனைவி, இவரது ஒரு வயது கை குழந்தை இவரும் வாழ்ந்து வர்றாங்க. அன்றைய இரவு அந்த பட்டுப்புடவையை எடுத்து அவர் மனைவி கையில் கொடுக்கவும் அவர்களுக்கு பயங்கர சந்தோஷம். இந்த சேலையின் விலை ரொம்ப அதிகமாக இருக்கும் போலன்னு கேட்குறாங்க அழகிரின் மனைவி. அவரும் அமுதா என்கிற பெண்ணின் மகன் தன்னோட அம்மாவின் சமாதியில் வச்சுட்டு போனார், அதை நான் உனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன்னு அழகிரி சொல்கிறாரு. இது இவர் மனைவிக்கும் புதுசு இல்லைங்க, அவங்களுக்கும் பழக்கம்தான். சுடுகாட்டில் இருக்கிற ஒரு சில படையல்களில் இந்த மாதிரி வச்சுட்டு போனாங்கன்னா அதை எடுத்துகிட்டு வந்து தன்னோட மனைவிக்கு அழகிரி கொடுக்கறது எப்போதுமே வழக்கம்தான். ஸோ இவங்க அதை சங்கடப்படாமல் வாங்கி தன்னோட உடம்பு மேலே போட்டு பார்க்குறாங்க. அழகாக இருக்குது, இன்னொரு நாள் கட்டிக்கலான்னு தன்னோட இரும்பு பெட்டியில் போய் வச்சிடுறாங்க. இந்த நிகழ்வில் இருந்து தான் அழகிரி என்ற வெட்டியான் வீட்டில் அமானுஷ்ய புயல் வீச ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். காலை 6 மணி ஆனதும் தன்னோட மனைவி கிட்ட, இன்றைக்கு சாப்பாடு வேணா, நான் கடையில் சாப்பிட்றேன், நீ குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோ, நீயும் சாப்பிடுன்னு சொல்லிட்டு தன்னோட சைக்கிளை எடுத்துக்கிட்டு அவர் வேலையை பார்க்கக்கூடிய மயானத்துக்கு போயிடுறாரு. இந்த சூழலில் இரவு 10 மணி இருக்குங்க. வீட்டுக்கு கிளம்பலாம்னு கிளம்புற நேரத்தில் அழகிரியின் செல்ஃபோனுக்கு ஒரு கால் வருது. அவர் கையில் பட்டன் ஃபோன் தாங்க வச்சுருக்காரு. அவருக்கு கால் பண்ணது அவரின் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய 50 வயது தக்க ஒரு பெண்மணி தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா, உன்னோட குழந்தை ரொம்ப நேரமாக அழுதுட்டு இருக்குது, என்னென்னு பார்க்க போனால் அங்கே குழந்தை மட்டும்தான் இருக்குது, உன்னோட மனைவி அங்கே இல்லைன்னு சொல்கிறாங்க. குழந்தைய தூக்கிக்கிட்டு வந்திருக்கேன், அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன்னு சொல்கிறாங்க. உடனே ஃபோனை கட் பண்ணுங்க, நான் கிளம்பி வர்றேன் அப்படின்னு தன்னோட சைக்கிள் எடுத்து கிளம்ப போகிறாரு அழகிரி. கிளம்பலான்னு சைக்கிளை எடுக்க போகிற நேரத்தில் அங்கே உள்ள மயானத்து கேட்டுக்கிட்ட அங்கிட்டும் இங்கிட்டுமா ஒரு பெண் நடந்துட்டு நேராக சுடுகாட்டுக்குள்ளே வர்றதை பார்க்குறாரு. இவரோ யாராக இருக்கும் இந்த பொண்ணு அப்படின்னு கிட்ட போய் பார்க்குறாரு. இங்கே என்னடி பண்ணுற, அங்கே குழந்தை அழுகுதுன்னு அருக்காணியம்மா ஃபோன் பண்ணாங்க, குழந்தைய தனியாக விட்டுட்டு நீ சீவி சிங்காரிச்சு கிளம்பி இங்கே வந்திருக்கன்னு சத்தம் போடுறாரு. ஆனால் அவரின் மனைவி எதையுமே காதில் வாங்காமல் சுடுகாட்டுக்குள்ளே போகிறாங்க. அழகிரிக்கு பயங்கரமாக கோவத்தோடு பின்னாடியே ஓடி போய், ஏண்டி நான் பேசிகிட்டே இருக்கேன், நீ உன்னோட இஷ்டத்துக்கு நடந்து போயிட்டுருக்கன்னு பலார்னு ஒரு அறையை கொடுக்குறாரு. அப்படி ஓங்கி அடித்த மறுநொடி அவரின் மனைவி நார்மல் கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க. என்னாச்சுன்னு தன்னோட கணவரை பார்த்து கேட்குறாங்க. அதற்கு அழகிரி, நீ தாண்டி சொல்லணும், இப்படி பிள்ளைய விட்டுட்டு சீவி சிங்காரிச்சு புது புடவையை கட்டிக்கிட்டு இங்கே ஏண்டி வந்தேன்னு கோவமாக பேசுகிறாரு. இந்த பெண் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு தட்டு மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அப்படி என்ன தான் சொல்கிறாங்கன்னு பார்த்தா, இந்த புடவையை வாங்கினதுலேருந்து கட்டி பார்க்கணுன்னு ஆசை, அதான் கட்டிட்டு உடனே உங்களை பார்க்க வந்துட்டேன், என்ன அறியாமல் கிளம்பி வந்துட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வேற குழந்தை அழுகுதுன்னு வெளிக்காட்டாமல் இருவரும் சைக்கிள் எடுத்து கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. அழகிரிக்கு அப்போது சின்னதாக ஒரு சந்தேகம் வருதுங்க. இவ எப்படி இந்நேரத்துக்கு குழந்தைய விட்டுட்டு வந்தா, நம்ம வேலை பார்க்குற சுடுகாடும் எந்த ஊருன்னு சரியாக தெரியாது, ஆனால் எப்படியோ இடத்த கண்டுபிடிச்சி வந்திருக்காளே அப்படின்னு யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு அன்றைய இரவு சாப்பிட்டு தூங்குறாங்க. இன்றைய நாள் இப்படி முடிஞ்சாலும் அடுத்த நாள் அதை விட பெரிய விஷயம் நடக்குதுங்க. என்னாச்சுன்னு பார்த்தா, அந்த நாள் இரவு வெட்டியான் வீட்டுக்கு கிளம்பலாம்னு வர்றாருங்க. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது தன்னோட மனைவியை காணுங்க. ஒரு வயது குழந்தை தொட்டிலில் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்காங்க. இவ எங்கே போனா இந்நேரத்துக்குன்னு தன்னோட மனைவி பேரை சொல்லி கூப்பிடுறாருங்க. வெகு நேரமாகியும் மனைவியை காணும். இவருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருதுங்க. ஏன்னா முந்தைய நாள் இரவு நம்ம திட்டுனதும் புடவையை கழட்டி கொடியில் போட்டா, ஆனால் இப்போது இங்கே இந்த புடவை கொடியில் இல்லைன்னு யோசிக்கிறாருங்க. ஒருவேளை முந்தைய நாள் புடவையை கட்டி சுடுகாட்டுக்கு வந்த மாதிரி இன்றைக்கும் போயிருப்பாளோன்னு நினைக்கிறாரு. அழகிரி உடனே தன்னோட குழந்தைய அருகில் இருக்கும் வயதான மூதாட்டிக்கிட்ட கொடுத்துட்டு தன்னோட சைக்கிள் எடுத்துக்கிட்டு சுடுகாட்டுக்கு கிளம்பி போகிறாருங்க. அங்கே போய் பார்த்தா அழகிரியின் மனைவி அமுதாவின் சமாதி கிட்ட உட்கார்ந்து அழுகுறாங்க. இதை பார்த்த உடனே அழகிரிக்கு புரியுதுங்க, ஏதோ தப்பாக இருக்குன்னு. இதை வெளிக்காட்டாமல் சைக்கிளை நிறுத்திட்டு மனைவி கிட்ட போய் அவங்க பேரை சொல்லி கூப்பிடுறாருங்க. அழகிரி கூப்பிட்டும் அவரோட மனைவி காதிலே வாங்காத மாதிரி இருந்தனால முந்தைய நாள் அரைஞ்ச மாதிரி அழகிரி அவங்க கன்னத்தில் பலார்னு ஒரு அறைய விடுறாரு. ஆனாலும் அழகிரியோட மனைவி அவரை பார்த்து ஒரு மாதிரி முறைக்கிறாங்க. அவங்க சுயநினைவில் இல்லைன்றதை அழகிரி புரிஞ்சுக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த அழகிரியின் மனைவி உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா, என்னோடய பையன் எனக்காக ஆசையாக வாங்கிட்டு வந்தான், நீ அதை ஏன் உன்னோட மனைவிக்கு எடுத்து கொடுத்த, என் பிள்ளை எனக்காக தானே வாங்கிட்டு வந்தான், அதை நீ என்ன தைரியம் இருந்தால் எடுத்துகிட்டு போயிருப்ப, அதனால தான் உன் குடும்பத்தை சீரழிக்கிறேன், என்னோடய புடவையை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டேன்னா நான் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டேன், அப்படி வைக்கலைன்னா உங்களை நான் இன்னும் சித்திரவதைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துகிற மாதிரி பேசுதுங்க. இந்த பேய்கள் ஆவிகள் ஆன்மாக்கள்னு சொல்லிட்டு இதுங்க மேலெல்லாம் அழகிரிக்கு துளியும் பயம் கிடையாது. ஆனால் இந்த அமுதாவின் ஆன்மா தன்னோட குடும்பத்தையே அழிச்சிருவேன்னு சொல்லுது. அதை பார்த்து தான் அழகிரிக்கு பயம் வருதுங்க. உடனே அமுதா கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாரு.
என்னை மன்னிச்சிடுங்க. இந்த மயானத்தில் யார் வந்து இப்படி சடங்குகள் பண்ணிட்டு போனாலும் அதை நான் வீட்டுக்கு போகக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடுவேன். இப்படி தான் வழக்கமாக பண்ணிகிட்ருக்கேன் இத்தனை வருஷமாக. அதனால தான் உங்களோட புடவையும் நான் எடுத்துட்டேன். வேணும்னு நான் எடுக்கலை, என்னை மன்னிச்சிடுங்க. அதிகாலை விடுகிறப்போ அந்த புடவையை கொண்டு வந்து உங்கள் சமாதியில் நான் வச்சிடுறேன், என்னை மன்னிச்சிடுங்கம்மா அப்படின்னு சொல்லுது. உடனே அமுதாவின் ஆன்மாவோ, நடந்தது நடந்து போச்சு, நான் உன்னை மன்னிக்கணும் அப்படின்னா அந்த புடவையை கொண்டு வந்து வை, இன்னொரு உதவியும் எனக்கு பண்ணு அப்படின்னுது. என்னங்கம்மான்னு கேட்கும்போது அப்போ அமுதாவின் ஆன்மா என்ன சொல்லுதுன்னா, நான் செத்து போனப்போ என்னோடய இறுதிச் சடங்குக்கு என்னோடய பையன் இல்லை, நான் அவனோட முகத்தை பார்க்கவே இல்லை, அவனும் என்னோடய முகத்தை பார்க்கல. ஒரே ஒரு முறை நீ அனுமதிச்ச அப்படின்னா உன்னோட மனைவியோட உடலில் இருந்த மாதிரி நான் என்னோடய பையனை பார்த்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. அப்படி நீ அனுமதிச்சின்னா உன்னோட மனைவியோட உடலை விட்டு நான் போயிடுவேன், அப்படி இல்லைனா இந்த மாதிரி தான் நான் அடிக்கடி வந்து போவேன் அப்படின்னு பயமுறுத்துது. பயந்து போன அழகிரியோ சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துக்கே அவங்களோட பையனோட வீட்டு அட்ரஸை கேட்டு அழகிரியின் மனைவியின் உடம்பில் இருக்கக்கூடிய அமுதாவின் ஆன்மாவை கூட்டிகிட்டு போகிறாரு அவங்க வீட்டுக்கு. அங்கே போய் பார்த்தா அமுதாவின் மவன் மனசுடைஞ்சு போய் கட்டிலில் படுத்திருக்காரு, தூக்கம் இல்லாமல். ஓடி போய் ஏயா சாமி அப்படின்னு சொல்லி அறிவை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க அழகிரியோட மனைவி. இதை பார்த்த பக்கத்து வீட்டு ஆட்கள் உடனே கூடிட்டாங்க. என்னன்னு பார்த்தா அமுதா தான் வந்திருக்கா அப்படின்னு அரசல் புரசலாக பேசிக்கிறாங்க ஊர் மக்கள். கடைசியில் அறிவை கட்டி பிடிச்சி அழுதுட்டு, அம்மா உன்னை விட்டுட்டு போயிட்டே சாமி, மன்னிச்சிரு சாமி, நேரத்துக்கு சாப்பிடு, பத்திரமா இரு, திரும்ப நீ அந்த நாட்டுக்கெலாம் போக வேணாம் வேலைக்கு, நம்ம ஊர்லேயே நீ வேலை பாரு அப்படிங்கிறாங்க. உடனே இவருக்கு என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அம்மா நீயே இல்லை, நானும் உன் கூட வந்துடுறேம்மா அப்படின்னு ஓன்னு அழுகிறாரு. உடனே அமுதாவின் ஆன்மா என்ன சொல்லுது அப்படின்னா, அதெல்லாம் இல்லை, உனக்குன்னு நான் ஒரு இடத்துல பணமும் நகையும் சேர்த்து வச்சுருக்கேன், அந்த பானையில் இருக்கக்கூடிய நகையும் பணத்தையும் எடுத்து நீ மனசுக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இரு, உனக்கு பிள்ளையா வந்து அம்மா பிறப்பேன் அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு நபர் கேட்குறாரு, எங்கே வச்சுருக்கீங்க பணமும் நகையும்னு கேட்கும்போது, வீட்டுக்குள்ளார நடு ரூமில் ஒரு ஓரத்தில் பானையை பீரோக்கு மூலையில் ஒளிச்சு வச்சுருக்குறாங்க. அந்த பானைக்குள்ளே கிட்டத்தட்ட 57 சவரனும் 2.5 லட்ச ரூபாய் பணமும் வச்சுருத்துருக்குறாங்க. இதை சொல்கிறதுக்கு தான் இந்த பொண்ணோட உடலில் வந்தேன்னும் சொல்லிவிட்டு அந்த பொருளை எடுத்து அறிவின் கையிலையும் கொடுத்துட்டு, நான் போகிறேன் சாமி, நீ பார்த்து பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அழுத கண்ணீரோட அழகிரியின் மனைவியின் உடல்ல இருந்து அந்த ஆன்மா விலகுது. அதற்கு பின்பு அழகிரி தன்னோட மனைவியை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே போன பின்பு மயானத்தில் எரிச்ச சாம்பல்களை எப்போவுமே அழகிரி அவங்க வீட்டில் வச்சுருப்பார். அதை தன்னோட மனைவிக்கு பூசி விட்டு தலைக்கு அடியிலையும் ஒரு சின்ன துணியில் கட்டி வைக்கிறாரு. அதற்கு பின்பு இப்போ வரையிலும் ரேவதி அவங்கள தொந்தரவு பண்ணலைன்னு சொல்கிறாரு. அதற்கு பின்பு மயானத்தில் யார் வந்து இப்படி வச்சுட்டு போனாலும் அதை எடுக்கிறதுக்கு எனக்கு பயம், ஸோ இப்போலாம் நான் அதை எடுக்கிறதும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அழகிரி. இந்த ஸ்டோரி எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா, நம்ம சேனலுக்கு சும்மா வீடியோ பேசுகிறதுக்காக ஒரு இடத்த சூஸ் பண்ணோம். அப்போது அங்கேருந்த ஒரு மயானத்துக்கிட்ட ஒரு நபர் இருந்தார். அவர்கிட்ட கேட்டதில் தான் இந்த விஷயத்த சொன்னார். என்னோடய வாழ்நாளில் இந்த விஷயங்களை இப்போ வரையிலும் என்னால் மறக்க முடியல அப்படின்னு சொன்னார். இந்த கதை த்ரில்லிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள், அதுக்கு நான் ரிப்ளைவும் பண்ணுவேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ், அப்போ தான் நான் போடுற பதிவுகள் உங்களை வந்து சேரும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒரு பதிவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். அதுவரை நான் உங்கள் நித்யா. டாட்டா, பை பை, டேக் கேர்.